தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இதனுடைய கல்வி தகுதி என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். தமிழ்நாடு அரசோட போக்குவரத்து கழகம் லிமிடெட்ல 1588 காலி பணியிடங்கள் இருக்கு. இதை நிரப்பும் பட்சத்துல இப்ப வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலைக்கான அறிவிப்புகளை இப்ப இவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா, மொத்தமா 3 பிரிவுகள்ல வேலை வாய்ப்பினை அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், ரெண்டாவதா இருக்கக்கூடியது டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், மூணாவதா இருக்கக்கூடியது என்னன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். இப்போ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ல எத்தனை வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா 459 காலி பணியிடங்கள் இருக்கு. இப்போ டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ல எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 561 காலி பணியிடங்கள் இருக்கு. இப்போ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ல எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 569 காலி பணியிடங்கள் இருக்கு. மொத்தமா சேர்த்து 1588 காலி பணியிடங்கள் இருக்கு. இப்போ இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி என்னவா இருக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதுல 2 பிரிவுகள் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா இன்ஜினியரிங், இன்னொன்னு டெக்னாலஜி. இந்த பிரிவுகள்ல நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா டிகிரி முடிச்சிருக்கணும். அதுதான் இன்ஜினியரிங் இல்லைன்னா டெக்னாலஜி. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில பேர் இர்ரெகுலரா பண்ணுவாங்களே, அப்படி கிடையாது. ரெகுலரா ஃபுல் டைமா நீங்க காலேஜ் போயிருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய சர்டிபிகேட் மட்டும்தான் நாங்க எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்குமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அதுலயுமே நீங்க ஃபுல் டைம் காலேஜ் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மூணாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். இதுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கலாம் அப்படின்னா பிஎஸ்சி, பிபிஏ, பிகாம் இப்படின்னு இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய பிரிவுகள் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 9,000, டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு 8,000, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 9,000 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு எப்படி ஆட்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சில லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதுல நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாப்பாங்களாம். ரெண்டாவதா இப்ப நம்ம ஆவணங்கள் கொடுப்போம் இல்லையா, சர்டிபிகேட்லாம் சமர்ப்பிப்போம் இல்லையா, அந்த சர்டிபிகேட் சரியான விகிதத்துல இருக்கா அப்படின்னு சரிபார்க்கப்பட்டு அதுக்கப்புறமா கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனா பணி நியமனம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் போட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதற்கான அதிகார இணையதளமே கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க் நாங்க கீழே கொடுத்திருக்கோம், நீங்க பயன்படுத்திக்க பாருங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு லிங்க் கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் செஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத அதுல சொல்லுவாங்களாம். அதுக்கு முன்னாடி ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆன்லைன் லிங்க்ல போய் நீங்க விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்கன்னா அந்த கடைசி அவகாச நாளுமே கொடுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 18/10/2025. இந்த நாள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாளா கொடுத்திருக்காங்க. சோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியான நபர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்பினை பயன்படுத்திக்க பாருங்க.